நிரந்தர தொழிலாளருக்கு கடந்த 22 மாதங்களாக வழங்க வேண்டிய ஊதிய ஒப்பந்தம் காலாவதியாகியும் ஊதிய வழங்காமல் காலம் தாழ்த்தப்படுகிறது. பிரச்சனையில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தியும் கூட எம்ஆர்எஃப் நிர்வாகம் அலட்சிய போக்கோடு இருக்கிறது. கடந்த மாதம் பேச்சுவார்த்தையில் இம்மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னதாக அனைத்து கோரிக்கைகளுக்கும் வெட்டப்படும் என்று தெரிவித்தும் கூட இது நாள் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொழிலாளர் துறையும் அறிவுறுத்தியும் கூட எம்ஆர்எஃப் நிர்வாகம் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதேபோன்று பெண்கள் என்பது 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கான பாதுகாப்பு என்பதில்லை. உணவுக்கூடம், சுகாதாரமான உணவுக்கூடம் இல்லை. சுகாதாரமான கழிப்பிட வசதி என்பதில்லை. அது மட்டுமில்லை, அப்ரண்டிஸ் பணியாளர்கள், பயிற்சி பணியாளர்கள் பயிற்சி காலம் முடிந்தும் கூட பயிற்சியாளர்களாகவே அவர்கள் ஊதியம் என்பது சுரண்டப்படுகிறது. தொழிலாளர்கள் மீது நிர்வாகம் அடக்குமுறை ஏவுகிறது. இப்படிப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டால், இப்படிப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்றால் உடனடியாக அவர்களை மன்னிக்கம் செய்வதும், ஏதாவது சொத்தை காரணம் சொல்லி அவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கை என்பது வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கை என்பது எடுத்து வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு மேலாக எம்ஆர்எஃப் ஆலையில் உள்ளிருப்பு உணவு புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும். இந்த போராட்டத்தை கூட இந்த எம்ஆர்எஃப் நிர்வாகம் அலட்சிய போக்கோடு இருக்கிறது. இப்படிப்பட்ட கோரிக்கைகள் மீது தொழிலாளர் துறையும் தமிழக அரசும் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் 2 கட்ட போராட்டம் ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம். அதே போன்று இந்த போராட்டத்தின் வடிவாக முன்னதாக வழங்க வேண்டிய போனஸ் கூட தள்ளி போக வேண்டிய ஏற்பாடு இருந்தது. போனஸை கூட இந்த நிர்வாகம் தள்ளி கொடுத்ததற்கான ஏற்பாடுகளுக்கு கடந்த வெளியில் இருக்கக்கூடிய வேறு டயர் தொழிற்சாலைகளெல்லாம் கிட்டத்தட்ட 37,000 38,000 போனஸ் வழங்கிய பல்வேறு தனியார் தொழிற்சாலை இருக்கும்போது பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை மட்டும் 16,800 என்று சுருக்கின்றது. இப்படிப்பட்ட தொழிலாளர்களை வஞ்சிக்கக்கூடிய நடவடிக்கை என்பது இருக்கிறது. எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட கோரிக்கைகள் மீது இந்த எம்ஆர்எஃப் நிர்வாகம் கைசாக்க வேண்டும் என்றால் நாங்கள் தொடர் வேலை நிறுத்தத்துக்கு, தொடர் காத்திருப்பு போறதுக்கு தவிர வேறு வழி இல்லை. எனவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முறையிட நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தொழிலாளர்களும் இப்பிரச்சனையில் தலையிட்டு தொழிலாளருடைய பிரச்சனையை தலையிட்டு தீர்வு காண கேட்டுக்கொள்கிறோம். எஸ் அகஸ்டின், சிஐடி மாவட்ட செயலாளர், இந்திய தொழிற்சங்க மையம், சிஐடி.